ஆஃப்டர்நூன் கைஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தோபேத் பார்டர் போலீஸ். சரியா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸு. கான்ஸ்டபுள் தமிழ்நாடு போலீஸுக்கு, ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்க, பேராமிலிட்டரிக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 526 வேக்கன்சி. ஒரு நிமிஷம் டூல்ஸ் எடுத்துக்கிறேன். 526 வேக்கன்சி ப்ளஸ் கான்ஸ்டபுள் அண்டு எஸ்ஐ கேட்டகிரி குரூப் பி அண்ட் குரூப் சிக்கு வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15 நவம்பர் 2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடி போகிற தேதி பார்த்திங்கன்னா 14 டிசம்பர். சரிங்களா, அந்த 14 டிசம்பர் அன்றைக்கி அப்ளிகேஷன் முடி போகுது. இது யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட முடியும்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ப்ராசஸ் அண்ட் ஐடி அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங். 10th பேசிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டபிள் கேட்டகிரிக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். நீங்கள் டிகிரி லெவலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐ கேட்டகிரிக்கு அப்ளிகேஷன் தாராளமாக போடலாம். இது வேக்கன்சி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதிகப்படுத்துறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தோபேத் பார்டர் போலீஸ்ன்றது ஒரு நம்மளுடைய இந்தியாவோட எல்லை பகுதியை ஒரு ஐடிபிபி டிபார்ட்மெண்ட் இவங்க ஒரு எல்லையில் பாதுகாக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தற்போதைக்கு வேக்கன்சி வர்றதுனால தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க முடியாது, ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். எந்தெந்த கேட்டகிரி எவ்வளோ வேக்கன்சின்றதை தெளிவாக பிரிச்சுருக்காங்க. கான்ஸ்டபுள் டெலிகம்யூனிகேஷனுக்கு 51 வேக்கன்சி, ஹெட் கான்ஸ்டபுளுக்கு 383 வேக்கன்சி, சப் இன்ஸ்பெக்டருக்கு 92 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த முறை நல்ல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. யாருன்னா தாராளம் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் கூடிய விரைவில் விண்ணப்பிச்சிருங்க. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப எரர் காட்டும். அதனால் மார்னிங் ஆர் நைட் இந்த 2 டைமில் எப்போனா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க. சரி ப்ரோ, நான் சப்மிட் பண்ணிடுறேன், பேமெண்ட் பெண்டிங் ஆகுது, எங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியல ஆன்லைனில். கரெக்டு தான். அந்த ஃபீஸ் பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் காலையில் சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் நைட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் காலையில் அப்ளிகேஷன் போடுறவங்களா இருந்தால் ரெண்டுமே ஒன்றா பண்ணிவிடுங்க. சப்போஸ் நான் நைட்டில் பண்ணுறேன், நைட்டில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க, பேமெண்ட் பெண்டிங்கில் வச்சுட்டு அது காலையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் +2 முடிச்சிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஈக்குவல் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் அப்ளிகேஷன் போடுறதா இருந்தால் நீங்கள் 10வது முடிச்சிருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே எந்த துறையில் நீங்கள் படித்த டிகிரி முடிச்சவங்க கூட 10th குவாலிஃபிகேஷன் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் உங்களுடைய ஏஜ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு 25 வயசுக்குள்ளே இருக்கணும், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 25 வயசுக்குள்ளே இருக்கணும், கான்ஸ்டபிளுக்கு 23 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா. இது எல்லாமே உங்களுடைய கம்யூனிட்டி பேசிக் கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பிரிச்சுருக்காங்க. அதை நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். இல்லை இப்போ நான் ஐடிபிபி அப்ளிகேஷன் போடல, இந்தோபேட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப் அந்த மாதிரி துறைக்கு நான் வந்தால் அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்றவங்க வீடியோ தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஐடிபிபிக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன் ப்ரோ, ஏன்னா எல்லா துறைக்கும் எந்த துறையானா ஃபிசிக்கல் ஒன்று தான், எஜுகேஷனும் ஒன்று தான். சரிங்களா. அதனால் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போடுங்க. எந்த துறை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த துறைக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல். சரிங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும், செகண்டு ரிட்டன் எக்ஸாம், 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு நடக்கும். சரி ஓகே ப்ரோ. சப் இன்ஸ்பெக்டருக்கு 200 எக்ஸாம் ஃபீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 100 ரூபா. மற்ற எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. சரிங்களா. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் இது தாங்க. 22 அக்டோபர் அன்றைக்கி இந்த மாதிரி ஐடிபிபியில் நாங்கள் ஆட்கள் எடுக்க போகிறோன்ற தகவல் நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மூலிமா தகவல் வந்துச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் 15 நவம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டு 14 டிசம்பர் அன்றைக்கி பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அது லாஸ்ட் இறுதி நாள். சரிங்களா. சரி ஓகே ப்ரோ. இந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்
ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஐடிபிபி வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. சரிங்களா? ரெண்டாவது இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. தேர்ட் அதை லாக்இன் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கிளிக் த ரிவ்யூ அண்ட் லிங்க்கு. சரிங்களா? 5th ஸ்டேஜ் தான் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. சரிங்களா? 6th ஸ்டேஜில் உங்களோட டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து உங்களோட சிக்னேச்சர், ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செவன்த் ஸ்டேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலிமா. 8th ஸ்டேஜில் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டோட அப்ளிகேஷன் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் தேவைன்னா எனக்கு செப்பரேட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.